4 வருஷத்துக்கு என்ன வெறும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டாலே தவிர, என்னை வந்து ஒரு சோலோ ஃபைட்டுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, அன்றைய தேதியில் சுமனுக்கு ஈக்குவலான ஆட்கள் யாருமே வந்து கராட்டை கற்றுக்கிட்டவங்க இல்லை. 4 வருஷத்துக்கு என்ன வெறும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டாலே தவிர, என்னை வந்து ஒரு சோலோ ஃபைட்டுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, அன்றைய தேதியில் சுமனுக்கு ஈக்குவலான ஆட்கள் யாருமே வந்து கராட்டை கற்றுக்கிட்டவங்க இல்லை. ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இது ரெண்டுமே பெரிய விஷயம். கோபாலன் குருக்கள்கிட்ட கொஞ்சம் கலரி கற்றுக்கிட்டேன். ஓகே. இதனால ஓரளவுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது சினிமாவுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, என் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பல வருடங்களாக ஸ்டண்ட் மேனாக இருக்கிறவங்களுக்கே சோலோ ஃபைட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் வந்து சோலோ ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெளியில் நல்ல பிரபலமாக தெரிகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டண்ட் குரூப்பில் இருக்கிறவங்க. உங்களுக்கு ஆரம்பமே சோலோ ஃபைட்டுன்னும் போது அது எப்படி இருந்தது? ஒரு விதத்தில் வந்து சந்தோஷம், இன்னொரு விதத்தில் அதுவே எனக்கு பெரிய மைனஸாகவும் போயிடுச்சு. மைனஸ் ஆவேவா? எப்படி அது மைனஸ் ஆச்சு? அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு என்ன வெறும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டாலே தவிர, என்னை வந்து ஒரு சோலோ ஃபைட்டுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, அன்றைய தேதியில் சுமனுக்கு ஈக்குவலான ஆட்கள் யாருமே வந்து கராட்டை கற்றுக்கிட்டவங்க இல்லை. அதனால் இவர் கராட்டே என்ன தான் பண்ணுவார், அதெல்லாம் மற்றபடி எதுவும் பண்ணுவாராங்க டவுட்டு அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னை எதுவும் சோலோ ஃபைட்டுக்கு எதுவும் போடல. ஆனால் அந்த கோபாலன் குருக்கள் மாஸ்டர் மட்டும் என்னை ஏதாவது படங்களுக்கு ஃபைட்டுக்கெல்லாம் கூட்டு போவார். அப்படி வந்து தெலுங்கு படம், ஹிந்தி படம் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய கராட்டே ஸ்கூல், மற்ற வேலைகள், படிப்பு இதெல்லாம் மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்ததால் பெருசாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணல கொஞ்ச நாளைக்கு. ஓகே. உங்களுக்கான கராத்தே தவிர்த்து வேறு என்னெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும்? ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இது ரெண்டுமே பெரிய விஷயம். கோபாலன் குருக்கள்கிட்ட கொஞ்சம் கலரி கற்றுக்கிட்டேன். ஓகே. இதனால் ஓரளவுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது சினிமாவுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, என் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டெஃபினெட்லி. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன என் வயசை பற்றி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். 30 தான், 40 வருஷமா. 40 வருஷமா 30லயே இருக்கிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 30 வருஷமா 40 வருஷமா 30லயே இருக்கிறீங்க. ஆனால் முடி மட்டும் எல்லாம் வெள்ளையான மாதிரி இருக்குது. டை அடிச்சுக்கிட்டீங்க. ஓகே. ஹீரோக்கள் மட்டும் தான் சால்ட் அண்ட் பெப்பர்ல இருப்பாங்களா? நான் சால்ட்டாகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ இது வரைக்கும் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பீங்க? நான் வந்து ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தை பக்கம் பண்ணியிருப்பேன். 100 படங்களுக்கு மேலே. ஓகே. யார் யார் கூடலாம் இப்போது ஸ்டண்ட் குரூப்பில் இருக்கிறாங்கன்னும் போது இருக்கக்கூடிய எல்லா டாப் ஆர்டிஸ்டோட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும்? விஜயகாந்த், ஓரளவுக்கு வந்து கார்த்திக், சத்யராஜ், பிரபு, இந்த மேலே டாப் 2 பேர்கிட்டையும் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு படம் கூட உங்களுக்கு? நான் முயற்சி பண்ணல, இது வரலையான்னு எனக்கு தெரியல. வரல, நான் அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு விதத்தில் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு அது ரொம்ப அதிகமாக நான் கான்சன்ட்ரேட்டும் பண்ணலை இதில். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணதுனால லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, வரப்போது வரட்டும் அப்படின்னு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ படத்துக்கான வாய்ப்பு நீங்கள் கேட்டு போனதே கிடையாது? எல்லார்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணுவேன், எதுக்குன்னு சில பேர் அலைவாங்க. அந்த மாதிரி மெனக்கடலே கிடையாது. ஓகே. பட் என்ன ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற அந்த ஆசை மட்டும் இருந்தது உங்களுக்கு? ஆசை இல்லை, வெறியே இருந்தது. எப்பத்துல இருந்தது? சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. சின்னதுலேயே நீங்க அப்ப நினைச்சீங்க? எனக்கு வந்து எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்ல போறேன். எம்ஜிஆர் பிடிக்கும், ஆனால் அதை விட அதிகமாக ஜெய்சங்கர் பிடிக்கும். ஏன் தெரியும்? ஃபைட் சீக்வென்ஸ் அதுதான். அவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் வேறு வாங்கினார். ஆனால் அந்த ஒரு இது அது இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவங்க முன்னாடி நிற்கிறேன், அது எந்த அளவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்காக ஓகே இப்போ ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணல, ஆனால் ஆர்டிஸ்ட்க்குன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது தனியாக ட்ரை பண்ணிங்களா? ஸ்டண்ட் மூலமாக தெரிஞ்ச எல்லா கம்பெனிலையுமே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட எப்போவுமே ஒரு கான்டாக்டில் இருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற அந்த சோப் டப்பா ஃபோன் இல்லை, அதான் மொபைல் ஃபோன். அதனால் அப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிள்
இல்லை ஸ்கூட்டர் வந்ததுக்கப்புறம் ஸ்கூட்டர் இப்படி வந்து எல்லாரையும் போய் பார்ப்பேன். எந்த பெரிய டைரக்டரையும் நான் போய் பார்த்ததே கிடையாது அதிகமாக. ம். 1-2 பேர்கிட்ட போனேன். கிடைச்ச அனுபவங்கள் வந்து கொஞ்சம் சரியா கசப்பாக இருந்துச்சு. ஓகே. சரி நம்ம ஏன் வந்து நம்மளோட சுயமரியாதை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு நமக்கு வரணும்னு இருந்ததுன்னா வரும், வரலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். வந்துச்சு.